அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இது ஒரு டைரக்ஷன் போயிட்டு ஒரு ப்ரைஸில் எண்ட் ஆகிட்டு எகைன் ஆப்போசிட் டைரக்ஷனில் திரும்பலாம் ஆர் அதே டைரக்ஷனில் போகலாம். அதுவும் மேக்ஸ் அடிப்படையில் கண்டுபிடிக்கும். நம்ம அனைத்துமே மேக்ஸ் கணக்கு அடிப்படையில் மட்டும்தான் பார்க்குறோம். நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ ப்ரைஸ் ஆக்ஷனோ இந்த நியூஸ் வந்துடுச்சு அந்த நியூஸ் அதெல்லாம் எதையுமே பார்க்கறது கிடையாது. அப்போ அந்த ப்ரைஸ் வரும்போது அந்த இடத்துல சட்டன் ரூல் அதை வைத்து பயன்படுத்துங்க. யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டா போஸ்ட் எல்லாத்துலேயுமே 1000 கொடுப்பாங்க எல்லாரும். ஆனால் அதெல்லாம் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறத சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் அதை படித்து தெரிந்து புரிந்திருந்தால் ட்ரேட் பண்ணுங்க, இல்லைன்னா எந்த இதுவுமே நம்பாதீங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 25,200 புட்டு 152 ருபீஸ், 152 ரூபாய்க்கு எபோ இருந்தால் மார்க்கெட் இறங்கும். மார்க்கெட் தான் இறங்குன்றேன். அதே 152 ருபீஸ் பிலோ இருந்தால் மார்க்கெட் ஏறும். ஓகேங்களா? நான் இங்கே என்ன சொல்கிறேன், மார்க்கெட் இறங்கும் ஏறுன்றேன். அப்போ மார்க்கெட்டை மார்க்கெட்டுடைய சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நமக்கு மார்க்கெட்டை சொல்லலை அப் சைடா டவுன் சைடா. கரெக்டுங்களா? இதை சிந்திங்க. ஆப்ஷன் பையர் சிந்திக்கணும். ஏன்னா மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூ கிடையாது. அது 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடியும். அது எங்கே வேணால் ஓப்பன் ஆகலாம், எங்கே வேணால் முடியலாம். ஆனால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்குக்கு அப்படி கிடையாது. அந்த டைம் வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம மேக்ஸில் அதை உடைச்சிடணும். டைம் வேல்யூ நமக்கு இல்லாத மாதிரி பண்ணியிருக்கோம். அதுதான் நம்ம மேக்ஸ். அப்போ ஒரு ப்ரைஸ் இப்போ நம்ம 152 ருபீஸில் கீழே இருந்தால் மார்க்கெட் அப் சைடு, மேலே இருந்தால் புட்டு டவுன் சைடு 25,200 புட்டுன்னு சொல்கிறோம். அது இந்த இடத்துல இதுக்கு மேலதான் இருக்கா கீழே தான் இருக்கா அப்படின்றதும் ஃபால்ஸாகவும் இருக்கலாம். அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டும் அதுவும் கண்டுபிடி. மேலே இருப்பாங்க, அப்படியே கீழே விடுவாங்க, கீழே இருப்பாங்க, டக்குன்னு தூக்குவோம். ஏன் இதுவும் ஃபால்ஸா நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்தும். அதுவும் கண்டுபிடிக்க முடியும் மேக்ஸ் அடிப்படையில். அதே போல இங்கிருந்து ஏறுனா ஒரு விலையில போயிட்டு இதை டவுன் ஆகணும் ஒரு அப் ஆகும். அது கீழே வந்தாலும் ஒரு விலையில அப் ஆகணும் அது டவுன் ஆகணும். அது போல 1000 பாயிண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஏறும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி இறங்குங்கிற மேக்ஸ் நம்ம விட்டுருக்கோம். அதன்படிதான் பங்குச்சந்தை இயங்கும். மேக்ஸ் சார்ந்து மட்டும் நீங்க என்ன யார் உங்க பகுதியில் உங்க தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் மேக்ஸ் சார்ந்து சொல்லி கொடுத்தால் அதுவும் பிரீமியத்துல தாராளமாக கற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.